வெல்கம் டு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் மஞ்சளை பெட்டி பவர் பை ஆச்சி மசாலா ரைஸ் பார் பிரியாணி. நான் உங்கள் விஜய். இன்னையிலேருந்து நம்ம பார்க்க போற ஊர் நெல்லூர். ஓகே, இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல்லூரில் ஐயப்பன் கோயில் இருக்காங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் சின்ன சபரிமலை அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு பக்தர்களும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயப்பன் கோயிலில் என்னென்ன பூஜைகள் பண்ணுவாங்களோ அதே பூஜைகள் இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக எங்கள் வீட்டு சமையல் ஒரு சூப்பராக ரெசிபி பண்ணுறதுக்காக மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன டிஷ் பண்ண போகிறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்கலாம் வாங்க. ஓகே, நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டோம். நமக்காக சூப்பராக டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம நெல்லூர் வந்திருக்கோம். ஸோ தெலுங்கு எனக்கு நிறைய தெரியாது. ஸோ அவங்ககிட்ட வந்து நிறைய வந்து நான் கற்றுக்க போகிறேன். அவங்க வெல்கம் பண்ணலாம் வாங்க. வணக்கம் மேடம். நமஸ்காரம். உங்கள் பேர்? மஞ்சுளா. மஞ்சுளா மேடம், இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறீங்க? சக்கு பிய்யமு செனகப்பப்பு பாயசம். அடேங்கப்பா, பெருசா இருக்கே. என்னது இது? ஒன்றும் புரியல. என்னது? சக்கு பிய்யமு பச்சனைப்பப்பு பாயசம். பச்சனைப்பப்புன்னா வந்து என்னது? இதுக்கு இதானா? கடலைப்பருப்பு, ரைட்? அதானே கடலைப்பருப்பு. ஓகே, சக்கு பிய்யமு பச்சனைப்பப்பு பாயசம். பாயாசம். ஆல் ரைட். ஓகே, இதை நீங்க பண்ண போறோமா? இது என்ன ஸ்பெஷல்? இது நெல்லூர் ஸ்பெஷல். நெல்லூர் ஸ்பெஷல் தானா? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இந்த டிஷ்? அம்மா. அம்மாவா? எப்ப கத்துக்கிட்டீங்க? பிஃபோர் மேரேஜ் இல்ல ஆஃப்டர் மேரேஜ்? ஆஃப்டர் மேரேஜ் தான் கத்துக்கிட்டீங்களா? ஆல்ரைட், அத நீங்க நம்ம பண்ண போறோம். ஓகே, செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி சொல்லுங்க. என் ஃபேமிலி, எங்க ஹஸ்பண்ட், எங்க பையன் இద్దరు ரெண்டு பசங்களா? கிட்ஸா? எஸ். சோ ரெண்டு பேருக்கு நீங்க இந்த டிஷ்லாம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. இது ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கொண்டு போலாமா? வந்து லஞ்சுக்கு அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போலாம்ல? ஆல்ரைட், அதான் நீங்க பண்ண போறோம்ல. சோ கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். எஸ். ரைட். இது வந்து ஏதாவது எந்த டேட் பண்ணுவீங்க? ஏதாவது ஃபெஸ்டிவல் டேஸ் பண்றது அந்த மாதிரி ఏదో పండుగలకి చేస్తాను. ఓకే ఓకే. ఎక్కువగా ఇదే ఇష్టం పండుగలకి. నైవేద్యానికి పెట్టడానికి కూడా ఇదే ముఖ్యం. ஸோ ஃபெஸ்டிவல் டேஸ் மட்டும் இல்லாமல் ஸோ சாமிக்கு வந்து ஏதாவது படைக்கணும்னா இதான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்வீட் பண்ணுறோம்ல? ஆல் ரைட். ஸோ இப்போ தான் எனக்கு அது தெரிஞ்சது. அது வந்து ஸ்வீட் தான் நம்ம பண்ண போகிறோம். ரைட். ஓகே, செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? కొబ్బరి తురుము, துருவிய தேங்காய், బెల్లం, సగ్గుబియ్యం, జవరిసి, జీడిపప్పు, ద్రాక్ష, முந்திரி, திராட்சை, యాలకులు, ஏலக்காய், పచ్చెనపప్పు, கடலைப்பருப்பு, నెయ్యి, நெய், ఉప్మా రవ్వ, ரவை. ஓகே, சகுபியம் பச்சனைப்பப்பு பாயாசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்? పచ్చెనపప్పు సగ్గుబియ్యము ఊరబెట్టుకోవాలి. ஓகே, சோ இதானே அது? கடலைப்பருப்பு, அப்புறம் இது సగ్గుబియ్యము. சகுபியமா? ஜவ்வரிசி இல்ல? இத வந்து நீங்க ஊற வச்சு வச்சிருக்கீங்களா? எவ்வளவு நேரம்? 10 minutes. 10 minutes நீங்க ஊற வச்சு வச்சிருக்கீங்க. ஆல்ரெடி தான் நம்ம யூஸ் பண்ண போறோமா? இத எடுத்து வச்சு என்ன பண்ணனும் நெக்ஸ்ட்? குக்கர் లో ஸ்டவ் ஆன் చేసి. ஓகே, ஆன் பண்ணிக்கங்க. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. వాటర్ పోసుకొని అది బాగా మునిగేదాకా పోయాలి. ఓకే, అది நல்லா வந்து ஃபுல்லா வந்து மூழ்கணும். நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறது. చాలు. ஓ, చాలు. అది దాంట్లో వేయండి. அப்படியே சேர்த்துலாமா? சோ கடலைப்பருப்பும் ஜவ்வரிசி நம்ம வந்து சேர்த்துட்டோம். குக்கர்ல சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட் மூட்ட பெட்டி 3 விசில்ஸ். மூடி வச்சாச்சா? ஐயோ, எனக்கு விசில் வேற அடிக்க தெரியாதே. 3 விசில் அது வரணுமா இல்ல நான் அடிக்கணுமா? இல்ல, இது அது விசில் அடிக்கணுமா? ஆல் ரைட். ஓகே, அது வந்து விசில் அடிக்கணுமா? 3 விசில் அடிச்சதுக்கு அப்புறம் ரெடி ஆயிடும்ல? ரைட். அதுக்கு அப்புறம் வேற ஏதாவது பண்ணுமா இல்ல அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் எதுவும் பண்ண முடியுமா? ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணும். ஆல் ரைட். அதுக்கு ஒரு பாட்டு பாடுறீங்களா எங்களுக்காக? டான்ஸோட சேர்ந்து? இல்ல, டான்ஸ் இல்ல, பாட்டு மட்டும் பாடுறீங்களா? 4 லைன்ஸ். என்ன பாட்டு பாட போறீங்க? சினிமா பாட்டா, டிவோஷனல் சாங்கா? சினிமா பாட்டு. சினிமா பாட்டு. தெலுங்கா தமிழா? தெலுங்கு. ஆல் ரைட், பாருங்க. చిట్టి చిట్టి పులకింత చిత్రంగా తనువంత చేసావు నాలో గోరంత గిలిగింత. சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப நல்லா பாட்டீங்க. இந்த லிரிக்ஸ் ப்ராப்ளமா? இடையில விட்டுட்டீங்களா? ஆல்ரெடி இந்த பாட்டு வந்து தமிழ்ல பாட்டுமா? தமிழ்ல இந்த பாட்டு சூப்பரா இருக்கும். நீ தமிழ்ல பாடுங்க பாப்போம். எனக்கு தமிழ்ல தெரியாது இந்த பாட்டு. நான் சும்மா 2 லைன் பாட்டுமா? சொட்ட சொட்ட நனைய வித்தாய்
சொல்லாமல் உருக வைத்தாய். ஸோ இதை வந்து தமிழ்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் நல்லா பண்ணல. தேங்க்யூ. ஓகே, இது வந்து எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ இந்த வந்து 3 விசில் வரணுமா? ஓகே, விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? అది చల్లగా అయిన తర్వాత మూత తీసి బెల్లం వేయాలి. ఓకే, దాంట్లో యాలక్కలు కొబ్బరి పొడి వేసి அதுல போட்டு மிக்ஸ் பண்ணுமா? ஆல்ரைட், பண்ணோம்னா டிஷ் ரெடி இல்ல? నెయ్యి వేసి జీడిపప్పు వేయించుకొని దాంట్లో వేయాలి. ఓకే, నెయ్యి ఊతి ముందరి పరుపు ద్రాక్షని పోட்டு எல்லாத்தையும் சேர்த்து మిక్స్ பண்ணனா లాస్ట్ లో అది కొద్దిగా వాటర్ గా ఉంటది. దగ్గర పడడానికి బాంబే రవ్వ వేసి ఉప్మా రవ్వ అది కలుపుకోవాలి దాంట్లో. ఓకే, అది நம்ம சேர்த்துட்டோம்னா டிஷ் ரெடி ஆயிடும். ரைட். ஓகே, ஒரு விசில் வந்துச்சு, 2 விசிலும் வந்துச்சு, இன்னும் ஒரு விசில் தான். ஸோ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோம்னா அந்த டிஷ் ரெடி ஆயிடும். ஓகே, ரெடி ஆயிடுச்சா? அయింది. ஓகே, பார்த்தலாமா? ரைட், ஓப்பன் பண்ணுங்க. வாவ், சூப்பரா ரெடி ஆயிடுச்சுல? ஓகே, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் గ్యాస్ ఆన్ చేసుకొని ఓకే కడాయి వచ్చేసి నెక్స్ట్ నెయ్యి తీసుకొని పోదుమా? చాలు. రైట్, చాలు. నెక్స్ట్ జీడిపప్పు ద్రాక్ష తీసుకో. ఓకే, సో ముందరి పరుపు ద్రాక్షాల రైట్ చేద్దురుగా. போதுமா? ரைட், இதான் வேணுமா? இது பேர் என்ன? అట్లకర. 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 ఓకే, ఇది తీసి అవతల పెట్టుకోవాలి. ఓకే, రెడీ ஆயிடுச்சு. ரைட், மாத்திடுங்க. ரைட், நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? దీంట్లో బెల్లము ఇది. ఓకే, இத மாத்தி வச்சிடலாமா திரும்ப? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வேணும்? యాలక్కలు. ஏலக்காவா? ரைட், என்னங்க? ఇది పొడి చేసుకొని ఓకే ఓకే, அது வந்து உடைச்சு வச்சிருக்காங்க. దీంట్లో వేసుకోవాలి. ఓకే, వాసనకాக நல்ல ஸ்மெல்லுக்காக நம்ம ஸ்மெல் కి. ரைட், நெக்స్ట్ కొబ్బరి తురుము. ఓకే, துருவிய தேங்காய் போதுமா? போதும். ரைட், நெக்స్ట్ బెల్లం. வெல்லம். ஓகே, நம்ம ஸ்வீட்காக வந்து நம்ம வந்து வெல்லம் தான் சேர்க்கறோம்ல, சுகர் இல்ல. షుగర్ లేదు, வேணாம், இதுதான் சேர்க்கறோம்ல. బెల్లం. ரைட், இதுதான் டேஸ்டாவும் இருக்கும். టేస్ట్ గా ఉంటది, పిల్లలకి కొంచెం బలం కూడా. ஓகே ஓகே, டேஸ்டாவும் நல்லா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் கூட பலம் கூட அப்படின்றாங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டோமா? நல்லா கரையணும்ல அது? கரகாலி, బెల్లం கரகாலி. ரைட், ஸோ வெல்லம் வந்து நல்லா வந்து கரையணும். ஸோ அப்படியே கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கக்கூடாது. ఓకే, நல்லா రెడీ ఆయిచ్చులా? ఓకే, నెక్స్ట్ ఉప్మా రవ్వ తీసుకొని. ఓకే, ఉప్మా రవ్వ. కొద్దిగా వాటర్ లో. వాటర్ వేణమా? పోదుమా? రైట్, గంట తీసుకొని. ఓకే ఓకే, எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரவை. எதனால வந்து தண்ணி ஊற்றி ரவை சேர்க்குறீங்க? அப்படியே கூட சேர்க்கக்கூடாதா? అలాగే వేస్తే అది ఉండలు ఉండలుగా పడుతుంది. దానికోసమని వాటర్ లో కలుపుకొని దీంట్లో వేసుకొని కలుపుకోవాలి. ஆல்ரைட், பாத்தீங்கன்னா அதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்தோம்னா வந்து அப்படியே லிக்விட் ஆயிடும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கட்டி கட்டியா வந்து நின்றும் அப்படின்றாங்களா? அப்படியே சேர்த்துட்டோம்னா ரைட். 5 minutes ஆகி. ஓகே, 5 minutesக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? அது எத்தி మనము. ஓகே, ஸோ அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து பிஃபோரே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் முந்திரி பருப்பும் திராட்சையும் வந்து இதில் சேர்த்து దీంట్లో వేసి కలిపి. ஓகே, குக்கர் போடணுமா? எஸ். ரைட், விசில் வரணுமா அதுலயும்? இல்ல வேண்டாம்ல, விசில்லாம் வர வேணாம். 5 minutes வெந்தாலே போதும், ரெடி ஆயிடும் டிஷ். ரைட், ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 5 minutes. இது 5 minutes ஆகுமா? ரைட். ஓகே, சகுபியம் பச்சனை பருப்பு பாயாசம் ரெடி ஆக ஒரு 5 minutes ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ఓకే, రెడీ అయ్యా? అయిపోయింది. ఓకే, నెక్స్ట్ అది మనం వేయించుకున్న జీడిపప్పు దీంట్లో వేసుకోవాలి. ఓకే, సార్ நம்ம வந்து பிஃபோர் ரெடி பண்ணி வச்சிருந்த முந்திரி பருப்பு திராட்சை வந்து இதில் சேர்க்க போறோமா? ரைட், சேர்த்துலாமா? அப்படி நெய்யோடய சேர்த்துடலாம்ல? ரைட். ஸோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்ல, நல்ல மனமாகவும் இருக்கும். ரைட், బాగుంటుంది. ஓகே ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டோம், முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துட்டோம். பார்த்தீங்கன்னா கமகமன் வாசம் வந்துட்டு இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. ரைட், ஓகே, ரெடி ஆயிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். స్టవ్ ఆపేసేసి బౌల్ వేణమా? ఓ, முடிஞ்சா? అయిపోయింది. ఓ, వెరీ గుడ్. ఓకే, పచ్చెనపప్పు సగ్గుబియ్యం పాయసం రెడీ. ఆల్ రైట్. ఓకే, ఇది என்ன టేస్ట్ చేసి ఎలా ఉందో చెప్పండి.
டேஸ்ட் பண்ணி பார்த்து எதா இருந்தாலும் சொல்லலாமா? ஆல்ரைட், ஓகே ஓகே. சகு பியமு பச்சனைப்பப்பு பாயாசம் கரெக்டா சொல்லிட்டேனா? கரெக்டா சொல்லிட்டேன். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லட்டுமா? ரைட். உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கோம், ஸோ வந்து ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம். அதுவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா பொதுவாக போட்டு செய்வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம். ஸோ டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்குது. சுகர் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சாரி, ஸ்வீட் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரைட், ஓகே. சுகர் பேஷண்ட்னா வந்து நம்ம கூட கொஞ்சம் இது மாதிரி வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லை குழந்தைகளுக்கு கொஞ்சம் நல்லா வேணும், கெஸ்ட்டுக்குலாம் ரொம்ப பிடிக்குன்னா கொஞ்சம் கூட ஸ்வீட் நம்ம சேர்த்துக்கலாம் அதிகமாக. ஆல்ரைட், இன்னைக்கு நம்ம அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப சூப்பரான சகுபியமும் பச்சனைப்பப்பு பாயாசம் பண்ணி கொடுத்தீங்க. உங்களுக்கு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ. ஓகே, தெலுங்குல நீங்க எப்படி சொல்வீங்க? தன்யவாதமுலு இல்ல? சோ நன்றிக்கு அதான் சொல்லணும்ல. ஆல்ரைட், அப்புறம் அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா நான் வேற ஒன்று கத்துக்கிட்டேன். அழகா இருக்கிறது எப்படின்னு கேட்டேன். சால பாகம் உன்னாரு அதுவும் கத்துக்கிட்டேன். ஸோ ஆந்திரா பூரா பாத்தீங்கன்னா இதை சொல்லிட்டே இருக்க போறேன் எல்லாத்துக்கிட்டையும். ஆல்ரைட், தன்யவாதமுலு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இந்த சூப்பரான சகுபியமு பச்சனைப்பப்பு பாயாசம் எப்படி பண்றதுன்னு ஒரு சின்ன ரீகேப். சக்குபியமும் பச்சனைப்பப்பு பாயாசம் செய்வதற்கு கடலைப்பருப்பையும் ஜவ்வரிசியும் தண்ணியில நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஊற வச்சு வச்சிருக்க கடலைப்பருப்பு ஜவ்வரிசி ரெண்டையும் சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 3 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி ஏலக்காய் போட்டுக்கோங்க. துருவிய தேங்காய் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியில் ஊற வச்சிருக்கிற ரவையை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் சக்கு பிய்யமும் பச்சனைப்பப்பு பாயாசம் ரெடி. வணக்கம். இன்னைக்கு இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரைப்பட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா ரைஸ் ஃபார் பிரியாணி உப்பு புளி மிளகா செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான மீன் குழம்பு, அதாவது புளிச்ச மீன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். மீன், எண்ணெய், சாம்பார் பொடி, பூண்டு, தேங்காய் துருவல், உப்பு, மஞ்சள் தூள், புளி கரைச்சல். தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த புளிச்ச மீன் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து தேங்காய் வந்து நம்ம அரைக்கணும். ஸோ முதல்ல நான் வந்து தேங்காய் அரைச்சிடுறேன். இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன். இப்போ இது நல்லா நைஸா அரைச்சாச்சு. இதை வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எப்பவுமே மீன் குழம்புல கொஞ்சம் அந்த எண்ணெய் மேல மிதங்கினா வந்து அது சுவையே தனியா இருக்கும். அது பார்க்கறதுக்கும் ரொம்ப டெம்டிங்கா இருக்கும். ஸோ மீன் குழம்புங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பூண்டு போட்டுக்கிறேன். இந்த பூண்டு கொஞ்சம் வதங்கும் போதே இது கூடவே நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த பூண்டு வதங்கும் போது ஒரு நல்ல வாசனை வரும். பூண்டுக்கும் நல்ல மருத்துவ குணம் இருக்குது. நல்ல ஒரு டைஜஸ்டிவ் ஏஜென்ட் இது. அதாவது யாருக்கு ஜீரணம் ஆகலையோ அவங்களுக்கு வந்து இந்த கார்லிக் பல்ஸ்ன்னு விற்கிறாங்க இல்லையா, அது வந்து பூண்டால் செஞ்ச அந்த மாத்திரைங்களை வந்து சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ ஏன் போவானே, இந்த மாதிரி பூண்டு எல்லா வகையான உணவுக்கும் நம்ம சேர்த்துக்கிட்டாலே கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது கூட புளி கரைச்சலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புளி கரைச்சலோட உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இதுக்கு வித்தியாசமா நம்ம வந்து சாம்பார் பொடி தான் சேர்க்க போறோம். ஸோ புளி கரைச்சல், தேங்காய் விழுது இதெல்லாம் சேர்றதுனால காரம் வந்து உங்களுக்கு அடங்கிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடலாம். இது நல்ல ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த தேங்காவை இதோட சேர்க்க போறேன். இப்போ இந்த புளி கரைச்சல், சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வருது, நல்லா கொதிச்சிருக்கு. இந்த சமயத்துல நான் இந்த அரைச்சி வச்சு இந்த தேங்காவையும் இதோட சேர்த்துடுறேன்.
இப்போது இந்த தேங்காவோட சேர்ந்து இதில் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு நல்லா வரும்போது மீனை சேர்த்துடலாம். இது கண்டிப்பாக ஒரு நல்ல வித்தியாசமான சுவையை கொடுக்குங்க. ஏன்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எதுவுமே நம்ம சேர்க்கல. வெறும் ஃப்ளேவர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பூண்டோட ஃப்ளேவர் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் பொதுவாக வந்து மீன் குழம்புக்குன்னு தனியாக வந்து மிளகாப்பொடி அரைப்பாங்க இல்லையா, வெறுமனே மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இப்படி தான் நம்ம வந்து சேர்த்துப்போம். ஆனால் இதில் வந்து நம்ம சாம்பார் பொடியை சேர்த்துருக்கோம். ஸோ அது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போது மீனை சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து வேக விடக்கூடாது. ஏன்னா அந்த முள்ளு தனியாக, சதை தனியாக, தனித்தனியாக வந்துடும். ஸோ எப்பவுமே வந்துட்டு மீனை போடும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அதை நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வந்து அதை கொதிக்க விடணும். அது அந்த மாதிரி கொதிக்கும் போது மெதுவாக வேகும், அந்த சதையும் பிச்சு வராது. ஸோ இது கொஞ்ச நேரம் இது வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த மீன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லேயே நல்லா வேக விட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். வித்தியாசமான சுவையான இந்த புளிச்ச மீன் குழம்பு தயாரா இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். தேங்காயை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பார்த்து வைங்க, கடாய் வைங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பூண்டு போடுங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சல் சேர்த்துக்கோங்க. அதோட உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, சாம்பார் பொடியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுந்தி அதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மீனை அதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு புளிச்ச மீன் குழம்பு தயார். கண்டிப்பா இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் பிடிக்கும். இதே மாதிரி வித்தியாசமான சுவையான ரெசிபியோட நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவஸ்ரீ. நமஸ்காரம் అండి. வணக்கம். మీ పేరు? ஸ்ரீலட்சுமி. ஸ்ரீலட்சுமி. బాగున్నారా? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு தெலுங்கு கற்றுக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை நீங்கள் என்ன டிஷ் பண்ண போகிறோம்? கோபி மசாலா. கோபி மசாலா பண்ண போகிறோமா? கோபி குருமா. கோபி குருமா. நீங்கள் தமிழ் நல்லா பேசுறீங்க. சென்னை. சென்னை தானே? அடேங்கப்பா, நம்ம சென்னை தான். கோபி குருமா பண்ண போகிறோம். ரைட், எதனால சூஸ் பண்ணியிருக்கீங்க? இது டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ஆல்ரெடி இது வந்து இங்கே வந்து நெல்லூர்ல ஃபேமஸா? நெல்லூர்ல ஃபேமஸ். ரொம்பவே ஃபேமஸ்ல. நீங்கள் எத்தனை டைம் பண்ணியிருப்பீங்க? நான் ஒரு நிறைய தடவை பண்ணிருக்கீங்க. நிறைய டைம். ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. சரி, செஞ்சு முடிச்சோன்னா நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஆல்ரெடி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள். வீட்டில் எத்தனை பேர்? நான், எங்கள் வீட்டுக்காரு, மாமியார், 2 பசங்க, 2 பேர் பையனுங்க. ரைட். ஓகே, அவங்களுக்கு இந்த டிஷ்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? டிஷ் எல்லாம் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, வெஜிடேரியன்ல நீங்க என்ன ஃபேமஸ்? எது நீங்க வந்து ஸ்பெஷலா பண்ணுவீங்க? நாங்க பீடா தோசை. பீடா தோசை பண்ணுவீங்களா? அது எப்படி பண்றது? பீடால பண்றதா? தோசை ஊத்திட்டு பீட்ரூட்ல மசாலா பண்ணிட்டு அது தடவிடுது. அடேங்கப்பா, அது இன்னொரு நாள் நம்ம பண்றோம். சரியா? இன்னொரு நாள் கண்டிப்பா நம்ம ஷோல பண்றோம். ஆல்ரெடி செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். ரைட். காலிஃப்ளவர், எண்ணெய், மிளகாத்தூள், பூண்டு, உப்பு, கலர் பவுடர், வெங்காயம், இஞ்சி, தக்காளி, பட்டா, கிராம்பு, ஏலக்காய், சக்கரை, கொத்தமல்லி. ஓகே, காலிஃப்ளவர் குருமா, நெல்லூர் ஸ்பெஷல் காலிஃப்ளவர் குருமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சு. ஓகே, நெல்லூர்ல என்ன ஸ்பெஷல்? நெல்லூர்ல இது எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப ஸ்பெஷல். ரைட். வேற டூரிஸ்ட் ஸ்பாட் நீங்க எங்க அடிக்கடி போவீங்க ஃபேமிலியோட? இங்கேயா? டூரிஸ்ட் ஸ்பாட்னா அங்கே ரங்கநாயக்க சுவாமி கோயில் இருக்குல்ல, அங்கே ரைட். அடிக்கடி போவீங்களா? பெஞ்சில் கோனான்ட்டு அங்கே கூட நல்லா இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து வீக்லி, அதாவது பார்த்தீங்கன்னா மண்டே டு சண்டே நிறைய நாள் இருக்குல்ல. ஸோ சண்டேல வந்து வீக்கெண்டில் நீங்கள் வந்து என்ன டிஷ் பண்ணி சாப்பிடுவீங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட? பூரி சென்னா, சென்னா, பரோட்டா குருமா, அந்த மாதிரி அது மாதிரி ஸ்பெஷலாக பண்ணுவீங்களா? ஆல்ரைட். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலாக பண்ணி சாப்பிடுவாங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குருமா பண்ணுறோம். ரைட், செய்ய ஆரம்பிச்சலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? ஸ்டவ் பற்ற. ஓகே, அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாயை வச்சாச்சு. நெக்ஸ்ட் எண்ணெய் ஊற்றணும். என்ன வேணுமா? ஓகே, ஆயில் சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட் காலிஃப்ளவர் போட்டு. காலிஃப்ளவரா? இந்த காலிஃப்ளவர் சேர்க்க போகிறோம்ல? ஆமாம். ஸோ இதை எதாவது பண்ணி வச்சுருக்கீங்களா?
வேக வச்சு வடை கட்டியிருக்கோம். ஓகே, வேக வச்சு வடிகட்டி இருக்கீங்க. சுடு தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு வடை. ஓகே, சுடு தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்காங்க 5 மினிட்ஸில். ஆமாம். ரைட். ஸோ இது சேர்த்துலாமா? சேர்த்து. ரைட், இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணுமா? ரைட். ஸோ இது வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எந்த டைமில் எடுக்கணும் நம்ம? நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும். ஓகே, ஸோ நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வரணும். கோல்டன் ப்ரௌன். ரைட். ஸோ நல்லா அது வந்து கோல்டன் ப்ரௌனில் வரணும். வறுத்த வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். ரைட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், அது போகணும். ரைட். ஸோ இது வந்து நம்ம வந்து இதில் தான் பண்ணுமா, காலிஃப்ளவர் தான் பண்ணுமா, இல்லை வேறு எதுவும் வச்சுக்கலாமா? காலிஃப்ளவரில் தான் பண்ணுவாங்க. காலிஃப்ளவர் தான் பண்ணுவாங்களா? அது காளான்ல அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதில் எல்லாம் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல? நல்லா இருக்காது. ஓகே, ஸோ இதில் பண்ணால் தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. எடுத்துலாமா? எடுக்கலாம். இதெல்லாம் ப்ரௌனாக வர வரைக்கும் வரும். நல்லா ப்ரௌனாக வந்துருச்சுல? இன்னும் கொஞ்சம் போடணுமா? இன்னும் கொஞ்சம் போட்டு. ஓகே, போதும்ல? போதும். இவ்வளவு நான் சாப்பிடுவேன். சாப்பிடுங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு அந்த ப்ரௌன் கலரில் வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். ஸோ திரும்ப நம்ம பண்ணோம். ஸோ பெரிய பவுல், அதாவது பெரிய கடாய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பெரிய இதில் ஒன்ஸ் நீங்கள் பண்ணாலே போதும். ஒன்ஸ் போட்டு நிறைய எண்ணெய் போட்டால் நிறைய எண்ணெய் போட்டு நம்ம வந்து காலிஃப்ளவர் பூராமே போட்டு எடுத்துக்கலாம்ல? ஆமாம். ஆல்ரைட். ஸோ நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம், ட்வைஸ் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வெங்காயம் போடணும். வெங்காயமா? இந்தாங்க சின்ன பொடியாக நறுக்கி வெங்காயம் போடணும். அதான் சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயம்? பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம். ரைட். ஸோ நறுக்கியே பெரிய வெங்காயம் சேர்த்துட்டோம். இல்லை எவ்வளோ நம்பர் இருக்கும்? ஒரு வெங்காயம். ஒரு வெங்காயம். ரைட். எல்லாமே சேர்த்தாச்சு. ஓகே, ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்தா அந்த டேஸ்ட் கிடைக்காதுல்ல? கிடைக்கும். இதில் பண்ணால் தான் நல்லா இருக்கும். ரைட். இதுவும் அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரணுமா? வரணுங்க. ரைட். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். ஓகே, கடைசியாக நம்ம வந்து பெரிய வெங்காயம் சேர்த்தோம் ஒன்று. தக்காளி போடணும். ஓகே, இப்போ தக்காளி சேர்க்கணுமா? ரைட். அது வந்துருச்சு அந்த கோல்டன் ப்ரௌன். கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. சூப்பராக வந்துருச்சு. ரைட், இருந்தாங்க. ஓகே, தக்காளி சேர்த்தாச்சு. நல்லா வதங்கிடுச்சா? கொஞ்சம் வதக்கணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் வதங்கணும்ல? ஸோ வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? அந்த பேஸ்ட் போடணும்ல? பேஸ்ட். அந்த பேஸ்ட்டா? மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சு. ஓகே, மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் இல்லை இந்த பேஸ்ட் அது? ஆமாம். ஸோ இதில் என்னென்ன சேர்த்துருக்கீங்கன்னு ஒரு சொல்லிட்டு பார்ப்போம். தேங்காய், இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உப்பு, மிளகாத்தூள், சர்க்கரை. அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே, நாங்கள் சேர்த்துருங்க. ஓகே, சேர்த்தாச்சுல? ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி அது பார்த்தீங்கன்னா இப்போ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இங்கே ஆந்திராவில் வந்ததுக்கப்புறம் நான் சொல்லி ஆகணும், உங்கள்கிட்ட கேட்டாகணும். நீங்கள் வந்து நேட்டிவ் சென்னைன்றனால இங்கே நிறைய காரம் அதிகமாக சேர்க்குறாங்க. காரம். ஆமாம், வெளியே ஹோட்டலெல்லாம் சாப்பிடவே முடியறதில்ல என்னால். அப்படிதான் சேர்ப்பாங்களா? சேர்ப்பாங்க. நீங்கள் வீட்டில் எப்படி? எங்கள் வீட்டில் அவ்வளோ காரம். அவ்வளோலாம் காரம் சேர்க்க மாட்டோம்ல? அப்படியே எங்கள் அப்பா எனக்குலாம் கண்ணில் பல்ப் ஏறி டங்குன்னு சாப்பிட்டோம். அப்படியே ஸ்பூன் எடுத்து வச்சோம், டங்குன்னு பல்ப் ஏறி அந்த அளவுக்கு காரம் சேர்க்குறாங்க. இது இந்த மாதிரி எண்ணெய் அப்படியே வெளியில் வர்ற மாதிரி வரணும்ல? வதக்கணும். அதை வதக்கின பிறகு இந்த காலிஃப்ளவர் போட்டு கொத்தமல்லி போட்டுருணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா மிதக்குது. ஸோ அந்த மாதிரி வர்ற மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணுமா? ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவர் நம்ம சேர்க்கணும். ரெடி. இப்போ சேர்த்துலாமா? சேர்த்துக்கலாம். ரைட். ஓகே, ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறோம்ல? ஆமாம். ஸோ சீக்கிரமாக செஞ்சிடலாமா அது? ஆமாம், அவ்வளோதான். இல்லை வீட்டில் கெஸ்ட் எல்லாம் வந்தோம்னா சீக்கிரமாக பண்ணிடலாம். அப்படிங்கப்பா. ஓகே, மிக்ஸ் பண்ணிடலாமா? அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி கொஞ்சம் வந்து திருவிழா போதும். அவ்வளோதான். ஓகே ஓகே, எல்லாம் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேணும்? அந்த கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லியா? அது யார் அவங்க? தெலுங்குல வந்து கொத்தமல்லி சொல்லுவாங்க. அப்படியா? தமிழ்ல கொத்தமல்லி. ஏதோ பொண்ணு இருக்குமோ நினைச்சேன். ரெண்டு. அதானே சேர்த்தலாமா? சேர்த்துறேன். ரைட். ரைட், ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிடலாம். வீட்ல கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க. ஆமா, ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிடலாம். ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிடலாம். இது காம்பினேஷன் நம்ம என்ன வச்சுக்கலாம்? சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க. அடேங்கப்பா, ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இது எடுத்து சாப்பிட வேண்டியதா? அப்படியே எல்லாம் எடுத்து சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேன். அப்படியே எடுத்து சாப்பிடுவா? பவுல் 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 பவுல். ரைட். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் அப்படியே சாப்பிடுவேன். டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விஜய். ஆல் ரைட். ஸோ ஓகே, சூப்பரான பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெல்லூர் ஸ்பெஷல். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விஜய்ட்டாங்க. ஸோ நீ அப்படி சொன்னதுக்காகவே நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்காக 4 லைன் பாடி ஆகணும். என்ன பாட்டு பாட போறீங்க? சாமி பாட்டு. சாமி பாட்டா? தெலுங்கு பாட்டா தமிழ் பாட்டா? தெலுங்குங்க. தெலுங்குவா? அஸ்தவமா? ரைட், பாருங்க பாப்பா.
మూడు నామాలవాడు ఏడు కొండలవాడు వేయి నామాలవాడు వెంకటేశుడు. எக்ஸலண்ட் சூப்பர் சினிமா பாட்டுல ஆமாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ சினிமா பாடல் மாதிரியே தான் இருந்தது, அழகா இருந்தது. ஆல் இந்த டிஷ் டேஸ்ட் பண்ணி பார்த்து அப்படின்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. அடேங்கப்பா, ரைட். உண்மையிலுமே ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக செய்கிற காலிஃப்ளவர் குருமா மாதிரி இல்லை, ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் சுகர் சேர்த்துருக்கோம்ல, ஸோ அந்த இனிப்பு டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக சேர்ப்பாங்கன்னு நான் பயந்தேன், அப்படி கிடையாது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. நெல்லூர் ஸ்பெஷல் ரொம்பவே சூப்பராக இருக்குது, வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம அஞ்சரை இப்படி நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப சூப்பரான நெல்லூர் ஸ்பெஷல் காலிஃப்ளவர் குருமா பண்ணி கொடுத்தீங்க. உங்களுக்கு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்ஸ். ஓகே. ஆல்ரைட், இந்த சூப்பரான நெல்லூர் ஸ்பெஷல் காலிஃப்ளவர் குருமா எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ரீகேப். கோபி குருமா செய்வதற்கு அடுப்பை பற்ற வச்சு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் உப்பு போட்டு வச்சு வச்சிருக்க காலிஃப்ளவரை இது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கங்க. தேங்காய் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் உப்பு மிளகாய்த்தூள் சர்க்கரை சேர்த்து அரைச்சு வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருக்க காலிஃப்ளவரை இது கூட சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி கடைசியா கொத்தமல்லியில தூவி ஒரு பவுல்ல வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா உங்க கோபி குருமா ரெடி. வணக்கம், நான் தான் உங்கள் ஷெப்தினா. இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சலப்பட்டி பவர் பை ஆச்சி மசாலா ரைஸ் ஃபார் பிரியாணி. இன்னைக்கு நம்ம சட்டுப்பட்டு சமையலில் ஒரு சுவையான டிஷ் பண்ண போகிறோம். அந்த டிஷ் என்னன்னா பேன் ஃப்ரைட் சிக்கன், அதாவது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு கான்டினென்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தலாமா? சிக்கன், மைதா, சால்ட், சில்லி பவுடர், லெமன் ஜூஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், பட்டர், கார்லிக், பெப்பர் பவுடர். இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் மேலே வச்சுருக்கோம். இந்த கடாய் லைட்டாக சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம நம்மகிட்ட இருக்க அந்த பட்டரை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். பட்டர் லைட்டாக மெல்ட் ஆகட்டும். ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் கேட்டீங்கன்னா, இப்போ இந்த சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிக்கன் வந்து லைட்டாக மேரினேஷன் பண்ணணும். போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் உப்பு பாருங்கள், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பெப்பர் பவுடர் ஒரு பிஞ்ச், கொஞ்சம் லெமன் ஜூஸ், இதோட கொஞ்சம் மிர்ச்சி பவுடர், அதாவது சில்லி பவுடர். இப்போ இதெல்லாம் போட்டிருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணிடலாம். லெமன், மிளகு பவுடர், உப்பு, சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு மேரினேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு இங்கே இருக்க ஃப்ளவரில் லைட்டாக டஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கார்லிக் ஆட் பண்ணலாம். சாப் ஆனியன் சாப் கார்லிக்லாம் போடலாம். ஆனியன்லாம் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா போடலாம், அப்படி இல்லைனா வெறும் கார்லிக் மட்டும் போட்டு லைட்டாக சோத்தே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இதோட நம்மகிட்ட இருக்க இந்த ஃப்ளாரும் லைட்டாக இதில் டஸ்ட் பண்ணி அது கொஞ்சம் இதில் போடலாம். டஸ்ட் பண்ணலாம், இல்லை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிளேட் என்ன இருந்ததுன்னா அதில் இந்த ஃப்ளவர் லைட்டாக போட்டு டஸ்ட் பண்ணி நம்ம இதில் போடலாம். இப்போது இந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மேரினேஷன் பண்ண பார்த்தீங்களா, அந்த லெமன், கொஞ்சம் சால்ட்டு, மிளகு பவுடர் இதெல்லாம் போட்டு சில்லி பவுடர்லாம் போட்டு மேரினேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த மேரினேட் பண்ணதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் வந்து அந்த சிக்கனில் வந்து சீசனிங் வந்து ப்ராப்பராக இறங்கும். அதுக்கு பிறகு நீங்கள் பெரிய நான்ஸ்டிக் பேன் என்ன இருந்ததுன்னா ஃப்ளாரை எடுத்து டஸ்ட் பண்ணி நீங்கள் கிரில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி நான்ஸ்டிக் பேனில் போட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி குக் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளேவர் சம்திங் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஹர்ப்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் பேசில் இது மாதிரி பார்ஸ்லி எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியும் குக் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக சிக்கன் வேகணும். இதில் வந்து ஸ்பைஸியாக இருக்காது. அப்படி உங்களுக்கு காரம் வேணும்னா அந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா இது மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் மேலே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி காரம் வேணும்னா
இதுக்கு பிறகு இந்த சிக்கன் நல்லா ஒரு 50% வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கே இருக்க பட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அதாவது அந்த வாட்டரில் ட்ரை ஆகிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிற ஸ்டேஜில் அந்த டைமில் கொஞ்சம் பட்டர் இதில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபாரினர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிக்கன்லேயே வந்து லெக் பீஸ் எடுக்க மாட்டாங்க. பிரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெஸ்ட் பீஸை வந்து எடுத்து லைட்டாக மேரினேட் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணுவாங்க. அதில் ஹர்ப்ஸ்லாம் போட்டுருவாங்க. பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் பேனில், அதாவது நான்ஸ்டிக் பேனில் கிரில்லு தவா, அதில் வந்து நல்லா கிரில் பண்ணி எடுத்துருவாங்க. கிரில் பண்ணி எடுத்து மேலே சாஸ் போட்டு தருவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இந்தியனும் வெஸ்டர்னும் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பிளேட்டில் எடுத்து நான் சர்வ் பண்ணுறேன். இதுதான் பேன் ஃப்ரைட் சிக்கன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மைல்டான ப்ரிப்பரேஷன் சொன்ன மாதிரி லைட்டாக நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் லாஸ்ட்டாக போட்டதுனால கொஞ்சம் லைட்டாக காரம் வருது. செகண்ட் டேஸ்ட் வந்து எனக்கு அந்த புளிப்பு, அதாவது லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவரும் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போது இந்த டிஷ் எப்படி பண்ண சொல்லி ஒரு சின்ன ரீக்கா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் அடுப்பத்தை வைங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வைங்க. கடாய் லைட்டாக சூடாகட்டும். அதுக்கு பிறகு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுங்க. பட்டர் போட்ட பிறகு கொஞ்சம் கார்லிக் போட்டு லைட்டாக சோத்தை பண்ணுங்க. சோத்தை பண்ண பிறகு இன்னொரு சைடில் ஒரு சின்ன பவுலில் சிக்கன் எடுத்துங்க. சால்ட், பெப்பர், லெமன், சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு லைட்டாக மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. அதுக்கு பிறகு இங்கே இருக்க ஃப்ளாரில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி, அதாவது டஸ்ட் பண்ணி, நம்ம கார்லிக் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, நான்ஸ்டிக் பண்ணல, அதோட போட்டு திருப்பி நல்லா குக் பண்ணுங்க. குக் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிங்க. வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக வரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு காரம் வேணும்னா அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். ட்ரை ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணினா இந்த பேன் ஃப்ரைட் சிக்கன் ரெடி. ஏன்னா இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த சர்வீஸில் சந்திக்கிறேன். பாய், see you, take care. ஆல்ரெடி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 200-300 பேத்துக்கு தினசரி டெய்லியுமே வந்து இங்கே அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்ததா உங்கள் வீட்டு குட்டீஸ்க்காக நம்ம குட்டீஸ் கிச்சன் ரொம்ப சூப்பரான ரெசிபி காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு வாங்க. Hello viewers, welcome to Imami Healthy and Tasty Sunflower Oil வழங்கும் அஞ்சரை பெட்டி powered by ஆச்சி மசாலா ரைஸ் ஃபார் பிரியாணி. குட்டீஸ் கிச்சனுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். உங்க எல்லாரையும் மறுபடியும் குட்டீஸ் கிச்சன்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு நான் பண்ண போறது ஒரு நான்வெஜ் ரெசிபி. இதுக்கு பேரு சிக்கன் கீமா மசாலா. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா? சிக்கன், மசித்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், உப்பு, முட்டை, மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி. தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. எப்படி செய்யணுன்றதை இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல சிக்கன் வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து சிக்கன் கீமான்றதுனால இந்த சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம், இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம். இது வந்து கொஞ்சம் ஹாஃப் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெசிபி வந்து சிக்கன் கீமா மசாலா வந்து நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, அடைக்கு, இந்த மாதிரி இட்லிக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் சாப்பாட்டு கூட நம்ம வந்து அப்படியே கலந்து சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு ஹாஃப் கோல்டன் ப்ரௌன் ஆடணும். தான உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா இதோட பச்சை வாசனையும் போகணும்.
இப்போ நம்ம பொட்டேட்டோஸ் வந்து அடுத்தது ஆட் பண்ணுறோம். பொட்டேட்டோஸ் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து அதை வந்து தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. நல்லா மசிக்கணும். இந்த உருண்டைகள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வெங்காயமும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை இதில் போட்டுடுறேன். உருளைக்கிழங்கும் சிக்கன் கீமாவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதோட நல்லா கிரைண்ட் பண்ணி வச்ச சிக்கன் ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் இது, அதனால எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா குட்டீஸ்க்கு கொடுக்கறதுனா கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா சீஸ் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரெண்டுமே பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டுமே நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம மசாலா தூளுங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி குண்டு குண்டா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படி உடச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் சப்பாத்திக்கு வச்சுன்னு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ் இது. சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி வச்சுன்னு சாப்பிட்டீங்க. சாப்பாட்டு கூட நீங்கள் அப்படியே சாப்பாட்டிலே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நெய் விட்டு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நெய் விட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாய் தூளை வந்து குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது கம்மியாக போட்டுக்கோங்க. நல்லா அதை பாருங்கள், நல்லா எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஒரு 2 minutes நம்ம வந்து இந்த எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரை பண்ணால் நல்லா ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எக்கு உடச்சி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எக்கு வந்து உடச்சி வச்சுருக்கேன் நான் ஒரு பவுலில். இப்போ எக்கை வந்து ஊற்றிடுறேன். இது எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு முட்டை போட்டுட்டு அந்த முட்டை வந்து எல்லாம் பைண்ட் ஆகுற வரைக்கும் நீங்கள் நல்லா கலக்க வேண்டியதுதான். ஒரு 2-3 minutes ஆகிடும். நல்லா கலந்துட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். இதை கலந்துட்டு இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சிக்கன் கீமா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி செய்யணுன்றத ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். முதல்ல சிக்கன் பீசஸ் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு விழுது அதை போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மசிச்ச உருளைக்கிழங்கு அதை போட்டுக்கோங்க. அதோட கூட சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த சிக்கனையும் போட்டுக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் மசாலா தூள் ஃபஸ்ட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூளும் மிளகாய் தூளும் தேவையான அளவுக்கு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆன உடனே எல்லாம் பைண்ட் ஆன உடனே முட்டையை உடச்சி அதில் ஊற்றிக்கோங்க. முட்டை ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா கலந்த உடனே கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வேற ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் கீமா மசாலா ரெடி ஆகிடும். இன்னைக்கு சிக்கன் கீமா மசாலா எப்படி செய்யணுன்றதை பார்த்தீங்க இல்லையா? வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திஸ்க்கு, அப்புறம் தோசைக்கு, அப்புறம் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு இது பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக குட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதிகமாக மசாலா அங்கே போடலை, அதிகமாக காரம் கிடையாது இதில். அதனால குட்டீஸ் தாராளமாக இதை சாப்பிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ரெசிபியோட உங்களை குட்டீஸ் கிச்சனில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது சாந்தி. நன்றி, வணக்கம். ஏன்னா குட்டீஸ் கிச்சனில் பார்த்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியில் வந்து எல்லா ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியில் இதே நெல்லூரில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் த பாய் ஃப்ரம் விஜய் அண்ட் டீம் அஞ்சரை பெட்டி. இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி, பவர்ட் பை ஆச்சி மசாலா ரைஸ் ஃபார் பிரியாணி.